வாழ்க்கையில் நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ பார்த்தாலும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறீங்கய்யா, ரொம்ப கஷ்டப்படுறேங்கய்யா, என்னால் ஒன்றுமே முடியலைங்கய்யா, வாழ்க்கையே போராட்டமாக போகுது. இன்றைக்கி 40-45 வயசு ஆகிப்போச்சு, 50 வயசு ஆகிப்போச்சு, 60 வயசு ஆகிப்போச்சு. நான் எப்போ பிறந்தனோ அப்போ இருந்து நான் போராடிட்டே தான் இருக்கிறேங்கய்யா அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? 50 வருஷமாக நீ முட்டாளாகவே வாழ்றீன்னு அர்த்தம். எப்படி? நீ தான் முட்டாள்னு அர்த்தம். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோ. 50 வருஷம் முட்டாள் வாழ்க்கை நீ ஏன் வாழ்ந்துட்டு இருக்கிற? 5 நிமிஷத்தில் மாற்றக்கூடிய ரகசியத்தை புரியாமல் 50 வருஷம் நீ முட்டாளாக வாழ்ந்துட்டு இருக்கிற. நீ யோகத்துக்கு வான்னு சொன்னோம்னு வச்சுக்க, ஐயா நான் கல்யாணத்துக்கு போகணும், ஐயா நான் சீருக்கு போகணும், நான் முக்கியமான மீட்டிங் இருக்குது, இன்றைக்கி வர முடியாது, நான் இன்றைக்கி பண்டிகை. என்னையா உன் வாழ்க்கையை ஒரு நாளில் மாற்றுது. அந்த கலையை கற்றுக்க உன்னால் வர முடியல. உனக்கு 1000 தேவையில்லாத வாழ்க்கையில் இழப்பு வருது. அதுக்கெல்லாம் நீ கலந்துக்குன்னு ஆசைப்படுற. அப்போ நீ உன்னோட எண்ணம் எங்கே இருக்குன்னு நல்லா கவனிச்சு பாருங்க. எப்போ ஒரு மனுஷன் உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக்க முடியலையோ, ஊரில் நடக்கிறதெல்லாம் நீ பார்க்கணும்னு ஆசைப்படுற. இது தேவையாது? உனக்கு தேவையா? நல்லா புரிஞ்சுக்கோ. 50 வருஷம் உன் வாழ்க்கை மாற்ற முடியல, டெய்லியும் போராடுற, எனக்கு டைம் இல்லை, எனக்கு டைம் இல்லை. என்ன டைம் இல்லை? இந்த வாழ்க்கையை பொன் போன்றது. இந்த காலத்து நம்ம சந்தோஷமாக வாழல, எப்போ வாழ்றது? முட்டாளாக தான் வாழ்ந்தால் தான் கஷ்டத்தில் வாழணும். அறிவாளியாக வாழ்ந்தீங்கன்னா நீ சந்தோஷமாக வாழ முடியும், சும்மா வாழ முடியும், சுகமாக வாழ முடியும். எல்லா அற்புதமான ரகசியம் இருக்குது. அதை நீ உனக்குள்ள புரிஞ்சுக்கணும். பாருங்க, வேலை யாருக்கு இல்லாமல் போகலை. அந்த வேலை உனக்கு எந்த வேலையோ அதை மட்டும் நீ செய்யணும். அளவை கடந்து செய்கிறது, அளவை கடந்து பண்ணுறது, தப்பு தப்பாக பண்ணுறது, உன் வாழ்க்கையே தேவையில்லாததுக்கெல்லாம் பயன்படுத்துறது. இது எதுக்கு? நீ மனுஷனை புரிஞ்சிட்டு உன்னுடைய வழியில் சரியாக போக ஆரம்பிக்கணும். அப்போ பாருங்க, வாழ்க்கையை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் சும்மாவே இருந்து உன்னால் சம்பாதிக்க முடியும், சுகமாக வாழ முடியும், மகிழ்ச்சியாக வாழ முடியும், இந்த இயற்கையோட இயற்கையை இணைஞ்சு வாழ முடியும். இந்த இயற்கை சொல்லுங்க, உங்களை பேசுவோம். உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் தரேங்க. நீ சும்மா டெய்லி உனக்கு இயற்கை கொடுத்துட்டு தான் இருக்கு. புரியுதா இல்லையா? உனக்கு காற்று கொடுக்குது, நீர் கொடுக்குது, ஆகாயத்திலேருந்து மனசை ஆரோக்கியத்தோடு கொடுக்குது, அதுக்கு மேலே சூரிய ஒளி கொடுக்குது, இந்த மண் தன்மையிலேருந்து எல்லா விளையக்கூடிய பொருளோட கிடைக்குது. இந்த 5 பஞ்சபூதமும் 5 உனக்கு கொடுத்துட்டு தான் இருக்கு. இந்த 5 பஞ்சபூதமும் உடலுக்குள்ளே தான் இருக்குது. இதுக்கு மூலியமாக தான் நீ எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்கிற. இந்த 5 பஞ்சபூதம் கொடுக்குறத வாங்கி இங்கேயே வைக்கக்கூடாது, அடுத்ததுக்கு கொடுக்கணும். அந்த எண்ணம் உனக்குள்ளே எப்போ தோணுதோ அப்போ தான் உனக்குள்ள இருக்கிற நோய் போகும். நீ உன்னுடைய வாழ்க்கை போராட்டம் அடங்கும். போராட்டம் சொல்ல வரைக்கும் அது போராட்டமாக தான் இருக்கும். எப்போ நான் ஒரு கட்டத்துக்கு நான் சமாதானமாக வரணும், அன்னைக்கு தான் நான் அமைதியாகணும், அன்னைக்கு தான் என் வாழ்க்கை சுகமாக இருக்கும். அப்போ நான் என்ன செஞ்சால் நான் சுகமாக இருக்க முடியும்? நான் எப்படி என்னை மாற்றிக்கொள்வது? என் வாழ்க்கையை எப்படி நான் புரிந்து கொள்வது? என் வாழ்க்கையுடைய பெரிய ரகசியம் என்ன? நான் எப்படி பிறந்தேன்? நான் எப்படி வாழ வேண்டும்? எனக்குள்ள என்னென்ன சக்திகள் இருக்கின்றது? அதை எனக்குள்ள எப்படி ஆழமாக நான் புரிஞ்சுக்கிறது? மிகப்பெரிய ஆற்றலை நான் எப்படி அடைவது? இறைவனோடு இறைவனாக நான் எப்படி இணைவது? உனக்குள்ள கேட்டியா? ஒரு கேள்வி நீ கேட்டியா? வாழ்க்கையில் கேட்டிருக்கவே மாட்டேன். ஏன்? உனக்கு தான் மூளை இல்லையே. எப்படி கேட்ப? நல்லா புரிஞ்சுக்கோ. உனக்குள்ள கேள், எல்லாமே உனக்குள்ள புரியும். இந்த இயற்கையினுடைய சட்டம் சகல வேலையும் செய்யும். அற்புதமான காலம் இது, ஆனந்தமான நேரம். வாழ்க்கையை ஒரு நிமிஷம் கூட சிந்திக்காம யோசிக்காமல் போகக்கூடாது. தப்பு நடக்குது, திருத்திக்கோ, வாழ்க்கையை மாற்றிக்கொள், சுகமாக வாழலாம்.